ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸான டோமோ-chan இஸ் a Girl சீசன் 1 எபிசோட் 6 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் எப்போவும் சொல்கிற அதே டைலாக் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் என்னால் டெய்லியும் சேர்ஃபுல்லாக வீடியோஸ் போட முடியும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டோமோ-chan இஸ் a Girl சீசன் 1 எபிசோட் 6. இந்த டோமா அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு அவளுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கவோ என்ன ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுல கண்ணாடி இருக்கு. என்ன திடீர்னு டோமோ கேட்கறா, ஏன்னா இன்னைக்கு பர்த்டே நம்ம ஹீரோ சொல்லவும் ஐ சூப்பர், இப்போ நான் ஒன்னு விட 11 மாசம் கூட ஜூன் அப்படின்னு அவனை கலாய்க்கிறா. ஹை மீசோ, ஜூன் இந்த கண்ணாடியை கிஃப்டா கொடுத்தா நல்லா இருக்குல்ல, இன்னைக்கு என் பர்த்டே, ஒன்ன விட நான் இப்போ ஒரு மாசம் மூத்தவா அப்படின்னு சொல்லவும் எல்லா வருஷமும் டோமா இதே தான் சொல்றானவா யோசிக்கிறா. டோமோக்கு மீசோவும் ஒரு புக்கை கிஃப்டா கொடுக்குறா. புக்கை படிச்சு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு டோமோ நினைக்கிறா. இப்படி கேரல் வந்துட்டு இதை விட பெரிய சைஸ் இருக்கா, ஆனா என்னால அதை தூக்கிட்டு வர முடியல அப்படின்னு கோல்டு பார கிஃப்டா கொடுக்குறா. நீ இதை பண்றதுக்கு என்கிட்ட வேற ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு மீசோ கேரல் கிட்ட சொல்லவும் வீக்கெண்ட் மேக் ஓவர் பண்ணலாம் அப்படின்னு சீக்கிரட்டா வச்சிருக்கிறத சத்தமா சொல்றா. இப்ப வீக்கெண்ட்ல டோமோக்கு வந்துட்டு கேர்ள் மாதிரி ஒரு ட்ரெஸ் அண்ட் மேக்கப்பை போட்டு விடணும் அப்படின்னு இவங்க பிளான் போடுறாங்க. என்னது, நான் ஒரு பொண்ணு மாதிரி ட்ரெஸ் பண்ணணுமா அப்படின்னு டோமோ கேட்கவும் ஐயோ பாவம் இவா உண்மையிலேயே பொண்ணுங்கிறத மறந்துட்டான்னு கேரல் சொல்றா. இப்ப மீசோ டோமோக்கு மேக்கப் போட்டுட்டு இருக்கா. நான் மேக்கப்பே போட மாட்டேன், நீ என்ன இவ்வளவு லேயரை போட்டு விட்டுட்டு இருக்க, ஆனா இந்த மாதிரி நான் மேக்கப் போட கத்துக்கிட்டா உன்ன மாதிரி நான் அழகா மாறிடுவேனா அப்படின்னு டோமோ கேட்கறா. கேரல் இதுக்கு மேல நீ பாத்துக்கோ அப்படின்னு மீசோ சொல்லவும் இப்ப டோமோக்கு பிக்கெல்லாம் வச்சு வேற லெவல்ல பொண்ணு மாதிரி ரெடி பண்ணிருந்தாங்க. கொஞ்சம் பொண்ணு மாதிரியே பேசு அப்படின்னு மீசோ சொல்றா. ஹாய், என்னோட பேரு டோமா ஐசவா, உங்களை மீட் பண்ணதுல சந்தோஷம் அப்படின்னு வா பொண்ணு மாதிரி பேசி காமிக்கிறா. கேரல் அண்ட் மீசோ ரெண்டு பேருமே பிளான் போட்டு ஓ எங்களுக்கு திடீர்னு என்னமோ தெரியல ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு தோணுது அப்படின்னு சொல்லவும் நான் போய் வாங்கிட்டு வரேன், சரி ட்ரெஸ் கலட்டுறேன்னு டோமோ சொல்லவும் ஒழுங்கா அப்படியே போய் எங்களுக்கு ஐஸை வாங்கிட்டு வா, இதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு மேக்கப் போட்டு விட்டோம் அப்படின்னு உங்க கதவை சாத்திருந்தாங்க. யாரும் என்ன இந்த கிட்டப்ல பாத்திரக்கூடாது, நான் வேடா தெரியணும் அப்படின்னு பயந்துகிட்டே வா போறா. எல்லாரும் அவ கியூட்டா இருக்கான்னு பாக்குறாங்க. கோச்சு ஜூன் பார்த்து கலாய்க்க போறான் அப்படின்னு வா நினைச்சா ஜூனுக்கு அவ யாருன்னே தெரியல. இது டோமாவா இருக்குமோ இல்ல வாய்ப்பில்ல, அவ இந்த மாதிரி மேக்கப்லாம் போட மாட்டா அப்படின்னு ஹீரோ நினைக்கிறான். ஆனாலுமே நம்ம ஹீரோக்கு அது டோமாவா இருக்குமோ டவுட்டா இருக்கு. ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வெளியே போகும்போது அவ கீழே விடுவோம். நம்ம ஹீரோ போயிட்டு அவளுக்கு ஹெல்ப் பண்றான். ஒருவேளை இது அவ்வளோ இருக்குமோ இல்ல இருக்காது அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு எஸ்கியூஸ் மீ மிஸ் அப்படின்னு கையை கொடுக்குறான். வாவ், ஜூன் என்ன இவ்வளோ சாஃப்டா டச் பண்ணதே இல்ல, என்ன ரொம்பவே சூப்பரா ஹேண்டில் பண்றான் அப்படின்னு அவ யோசிச்சுட்டு நம்ம ஹீரோ அங்கிருந்து கிளம்புவோ ஒரு நிமிஷம் என் கூட நீ நடந்து வரியான்னு கேட்கறா. தேவையில்லாம நான் ஏன் அப்படி கேட்டேன்னு அவ யோசிச்சுட்டு இருக்கா. இவ ஃபேஸை பார்த்தா அப்படி தெரியுது, பட் டோமா இவளோட ஹைட் கம்மி அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கான். நான் பார்க்க வியர்டா இருக்கிற மாதிரி தானே நீ என்ன பாக்கன்னு கேட்கவும் இல்ல நீங்க பார்க்க அழகா தான் இருக்கீங்கன்னு நம்ம ஹீரோ சொல்றான். சின்ன பசங்க ஃபுட்பால் விளையாடுறத பாக்குறா. அதுல ஒரு பொண்ணு சூப்பரா விளையாடுவோம் அப்படிதான் விடாத ஏ அப்படின்னு டோமா கத்துறா. ஓ நான் அப்படி கத்துனதுக்கு சாரி, எனக்கு ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் அதிகம் தான் எக்ஸைட்மெண்ட் ஆயிட்டேன் அப்படின்னு டோமா சொல்றா. பிடிச்ச விஷயத்துக்கு எக்ஸைட் ஆகுறது நல்ல விஷயம் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு அவங்கள பார்த்தா என்ன தோணுது நம்ம ஹீரோ கேட்கவும் ஒரு பையன் பொண்ணு ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க, நல்ல விஷயம் தான் டோமா சொல்லவும் ஃபியூச்சர்ல அவங்க எப்படி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், இதே மாதிரி அவங்க ரிலேஷன்ஷிப் கண்டினியூ ஆகுமா நம்ம ஹீரோ கேட்கறான். மேபி அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேலங்கிறத அவங்க ரியலைஸ் பண்ணலான்னு வா சொல்லவோ ஆமா உண்மைதான், என் லைஃப்லயும் அந்த மாதிரி சின்ன வயசுல இருந்தே ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா, சின்ன வயசுல இருந்த மாதிரி இப்போ நாங்க இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் உங்க ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும்னு நீ நினைக்கிற, ஐ மீன் ஃபியூச்சர்ல டோமா கேட்கவும் இப்போதைக்கு அவ கூட நான் ஜாலியா இருந்தாலே போதும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நான் தான் டோமோ நம்ம கிட்ட உண்மையை சொல்லிடுவா, இந்த கான்வர்சேஷனை பெருசாக்கலாமான்னு டோமா யோசிக்கிறா. ஆமா நீ ஐஸ் தானே வாங்கிட்டு வந்தா நம்ம ஹீரோ கேட்கறான். அட ஆமா உருகிடுச்சு, அச்சோ போச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி அவ அங்க இருந்து போறா. அவ ஓடுறத பார்த்தாலும் நம்ம ஹீரோக்கு டோமா மாதிரியே தான் தோணுது. டோமாவை வெளியே அனுப்பிட்டு அவளுக்கு சீக்கிரட்டா பர்த்டே செலிப்ரேஷனுக்கு கேக் வாங்கி வச்சிருக்காங்க. டோமா பர்த்டேவை எல்லாரும் செலிப்ரேட் பண்றாங்க. உண்மையாவே நீ ஜோனை மீட் பண்ணியா, அவன் உன்னை கண்டுபிடிக்கலையா அப்படின்னு மீசோ கேக்குறா. ஆமாப்பா நீங்க போட்ட அந்த மேக்கப்ல அவன் என்ன கண்டுபிடிக்கல, அவன் என்ன ஒரு பொண்ணு மாதிரி சூப்பரா ட்ரீட் பண்ணா தெரியுமா, ஆனா இன்னும் கொஞ்சம் அவன் என்ன புகழ்ந்திருக்கலாம்னு சொல்லுவோம், நெக்ஸ்ட் டைம் அதை பாத்துக்கிட்டோம் அப்படின்னு மீசோ கேரல் சொல்றாங்க. அடுத்த நாள் டோமாவை மீட் பண்ணும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு அவளோட கண்ணத்தை பிச்சு பாக்குறான். என்னடா பண்ற அப்படின்னு நம்ம ஹீரோ மூஞ்சிலே ஒரு பஞ்ச் விடுறா. எஸ் எனக்கு தெரிஞ்ச டோமா இப்படிதான் பண்ணுவா அப்படின்னு நம்ம ஹீரோ சிரிக்கிறான். ஸ்போர்ட்ஸ் டே காம்படிஷன் வந்து பால் த்ரோயிங் டோர்னமெண்ட்ல டோமா ஓவர் ஸ்ட்ராங்கா இருக்கா. சோ கேர்ள்ஸ் எல்லாம் தெரிச்சு ஓடுறாங்க. அவளுக்கு த்ரோக்கிறது எப்பவோ பிடிக்காதுன்னு மீசோ சொல்றா. இந்த வருஷமும் இவா பாய்ஸ் டீம்லயே இருந்து கிடட்டும் அப்படின்னு பிடி டீச்சர் வந்து விட்டுட்டு போறாங்க. ஏ டோமோ நம்ம ஒரே குரூப்பா இருந்து விளையாட போறோம் அப்படின்னு நம்ம ஹீரோ ஹாப்பி ஆகுறான். ஸ்போர்ட்ஸ் டே அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டோர்னமெண்ட்டை காமிக்கிறாங்க. நம்ம விளையாட போற டீம்ல ஒரு பொண்ணு இருக்கு, அசால்ட்டா தோக்கடிக்கலாம் அப்படின்னு தேர்ட் இயர்ஸ் வந்து பார்த்தா டோமாவும் நம்ம ஹீரோவா இருக்கிறத பார்த்துட்டு அவங்க ஷாக் ஆகுறாங்க. தேர்ட் இயர்ஸ் நம்ம ஹீரோ டீம் அசால்ட்டா வின் பண்றாங்க. கேப்டன் மீசுகி வாழ்த்துக்கள் நல்லபடியா விளையாடுங்க அப்படின்னு டோமா அவன் கையை பிடிக்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோ செம்ம டென்ஷன் ஆகுறான். செகண்ட் இயர் கூட மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. கைஸ் நீங்க பால பிடிக்க வேணா, அது டாஷ் மட்டும் பண்ணுங்க, நம்ம உயிரோட இருந்தா போதும் அப்படின்னு மீசுகி சொல்றான். மேட்ச் ஸ்டார்ட் ஆகி கொஞ்சம் செகண்ட்லயே நம்ம ஹீரோ டீம் செகண்ட் இயர்ஸையும் ஈஸியா வின் பண்றாங்க. அடுத்தது ஃபைனல் ரவுண்ட் தான். கைஸ் அந்த கொரில்லாவை பாத்தீங்களான்னு வந்து கேட்கவும் டாக்கடாவை தானே சொல்றா. அவனை எல்லாரும் ஸ்ட்ராங்னு சொல்றாங்க. அவன் கூட மோதிர ஒரு நாள் வரும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோவோ டோமாவோ சொல்றாங்க. ஏன்னா அவன் தான் ஜூடோலயே ஸ்ட்ராங்கஸ்ட் மெம்பர்னு உங்களுக்கு தெரியும். நம்ம வாலிபால் டீம் கோய்க்காவே தோத்துருச்சு, நீயும் நானும் இருந்தா கண்டிப்பா அதுதான் நடக்கும் அப்படின்னு மீசஸும் கேரலோ பேசிக்கிறாங்க. பட் ஆனா இப்பெல்லாம் நீயும் நானும் ஒன்னா இருக்கோம்ல அப்படின்னு கேரல் சொல்லவும் மீசஸும் அங்க இருந்து கிளம்புறா. அப்ப ஃபைனல் டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. இந்த டாக்கடா டோமாவை பார்த்து ஹோ நீ ஒரு பொண்ணா, உன்ன மாதிரி சாஃப்டான கியூட்டிங்களுக்குலாம் இங்க என்ன வேலை அப்படின்னு நம்ம கேட்கவும்
பாத்தியா ஒருத்தனா சின்ன சாப்பிட்ட கியூட்னு சொல்றா அப்படின்னு டோமா சொல்றா. என்னோட மெயின் டார்கெட்டே நீ தான். உன்னை பார்த்தாலே தெரியுது நீ எந்த கிளப்லயும் இல்ல, ஆனா நீ ரொம்ப ஸ்ட்ராங்னு எனக்கு தெரியும். ஒருவேளை நான் உன்னை தோக்கடிச்சா நீ என் கூட ஜூடோ கிளப்ல வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லவும், சரி ஓகே நான் ஜாயின் பண்றேன், ஆனா ஒருவேளை நீ தோத்தேன்னா அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு, ஆமா நான் என்ன கேக்குறதுன்னு டோமாட்ட கேட்கவும், முக்கியமான டைலாக் நாசம் பண்ணிட்டியடா அப்படின்னு டோமா சொல்றா. மிசுதோ என்ன சீர பண்ண வந்திருக்கா அப்படின்னு டானவே பார்த்துட்டு இருக்கான். எஸ் நான் வின் பண்ணுவேன் அப்படின்னு கை காமிக்கிறா. அடுத்த செகண்டே அவன் நாக் அவுட் பண்றாங்க. அவன் உனக்கு தான் கை காமிச்சான்னு கேரல் சொல்லுவோம். அப்படியா நான் கவனிக்கலான்னு மிசுசு சொல்றா. நீ தான் என்னோட மெயின் ஃப்ரை, சோ மத்தவங்க கிட்ட இருந்தா நான் ஆரம்பிப்பேன் அப்படின்னு அந்த டாக்கெட்டா சொல்றான். நம்ம ஹீரோவை விட்டுட்டு மத்த எல்லாத்தையும் அவன் ஃபர்ஸ்ட் டார்கெட் பண்ணிட்டு இருக்கான். பால் டோமா கிட்ட வருது. டோமாவும் ஃபுல் ஃபோர்ஸ்ல அவனை அட்டாக் பண்றான். ஆனா அவன் அதை அசால்ட்டா பிடிச்சிருந்தான். என்ன இவ்வளவுதான் பவரா, அடுத்தது டார்கெட்டே நீ தான் அப்படின்னு நம்ம டோமாவை அட்டாக் பண்ண போகுவோம். நம்ம ஹீரோ அடி வாங்கி தடுத்துட்டு நம்ம ஹீரோ அவுட் ஆயிருந்தான். ஏன் இப்படி பண்ணனவா கேட்கவும், என் உடம்பு தானா மூவ் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ அவுட் ஆகி வெளியே நிக்கிறான். தூங்கிட்டு இருந்த சிங்கத்தை தட்டி எழுப்பிட்ட அப்படின்னு டோமா இப்ப செம வெறி ஆகுறா. என்ன நடக்க போதும் டானபே நினைச்சா டோமா தான் கண்டிப்பா ஜெயிப்பா, வேணா நீ வெயிட் பண்ணி பாருன்னு நம்ம ஹீரோ சொல்றான். எப்பவுமே நான் வின் பண்ணுவான், அது ஏன் ஜோன் இருக்கிற வரைக்கும் அவனை அவுட் பண்ணு ஜோன் அப்படின்னு அவன் காலுக்கு அடியில வழியா அவன் பின்னாடி நிக்கிற நம்ம ஹீரோ கிட்ட பால பாஸ் பண்றா. பால டானபே பிடிச்சு டக்குன்னு அவனை அவுட் பண்ணிருந்தான். சோ நம்ம ஹீரோ டீம் வின் பண்ணிருந்தாங்க. டோமா ஒன்னால தான் நம்ம ஜெயிச்சிருக்கோம் ஏ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ என்ஜாய் பண்றான். கங்க்ராட்ஸ் டோமா அப்படின்னு கேரல் சொல்றா. டோமா வந்துட்டு ஏதோ சரியில்லைன்னு மிசுசோ கேட்கவும், ஜோனும் நானும் சின்ன வயசுல ரொம்பவே க்ளோஸா விளையாண்டுட்டு இருப்போம், ஆனா அதுக்கப்புறமா நாங்க விளையாடுறதே இல்ல. திரும்ப அவனும் நானும் சேர்ந்து ஒண்ணா விளையாண்டதை நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். இப்படியே லைஃப் போனா நல்லா இருக்கும் அப்படின்னு டோமா சொல்றா. நம்ம ரெண்டு பேரும் மோதிக்கல, சோ எனக்கு சாட்டிஸ்பாக்சன் இல்ல, உனக்கும் அப்படிதான் நினைக்கிறேன், நம்ம மோதி பாத்திரலாமா அப்படின்னு சொல்லி டாக்கடா கேக்குறேன். வாய்ப்பே இல்ல, ஜோடோ யூஸ் பண்ற என்ன நீ எப்படி தோக்கடிச்சா அப்படின்னு டாக்கடா ஆச்சரியப்படுதான். வா திரும்பவும் மோதி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கூட பல மேட்ச் போட்டு திரும்ப டாக்கடா தோத்து தான் போறான். நான் தோல்வியை ஒத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லவும், நான் ஜோடோ யூஸ் பண்றேன், ஆனா நீ கராத்தேவே கூட யூஸ் பண்ணா இவன் எப்படி வின் பண்ண நம்ம கேட்கவும், ஏன்னா நான் ப்ராப்பரான கராத்தேவை யூஸ் பண்ணல, ரூல்ஸ் படி விளையாண்டா கண்டிப்பா நான் தோத்து தான் போவேன்னு எனக்கு தெரியும். நான் இன்னொரு ஆளை சேஸ் பண்ணிட்டு இருக்கேன், அவங்க லெவலுக்கு நான் ஸ்ட்ராங்கா மாறணும்னு நினைக்கிறேன், அதுக்கு வந்துட்டு அட்வைஸ் இருக்கா நம்ம ஹீரோ கேட்கறான். அவனுக்கு எதுவுமே புரியல. ஏன் டாக்கடாவும் திரும்ப சண்டை போட்டீங்களான்னு கேட்கவும், ஆனா அவன் தான் வின் பண்ணான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவனை தான் எல்லாரும் ஸ்ட்ராங்னு சொல்றாங்களே, நீ தோத்து பண்ணது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல விடுப்பா அப்படின்னு சொல்லி அவ சொல்றான். கண்டிப்பா நீ அவன் கூட ஃபைட் பண்ணா வின் பண்ணிடுவேன்னு எனக்கு தெரியும், ஏன்னா நீ என்ன விட ஸ்ட்ராங்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீ ஒரு பையன், என்னதான் இருந்தாலும் நான் ஒரு பொண்ணு, கண்டிப்பா ஒரு பையனை விட ஸ்ட்ராங்கா என்னால வர முடியாது அப்படின்னு அவ சொல்றா. அது உண்மை இல்ல டோமோ, நீ கண்டிப்பா வின் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும், ஆனா அந்த இடத்துல நான் அந்த பாசையே எதிர்பார்க்கல, நீ இன்னும் என்ன விட ஸ்ட்ராங் தான், நான் சின்ன வயசுல இருந்தே உன்னை சேஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன், உன்னோட ஈக்குவலுக்கு கண்டிப்பா நான் ஒரு நாள் ஸ்ட்ராங்கா மாறுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஆக்சுவலான கராத்தே ஃபைட்டிங் அப்படின்னு சொல்லி வச்சா நம்ம ஹீரோவால டோமோ சானை தோக்கடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைக்கிறான். சோ டோமோவை விட நம்ம ஹீரோ இன்னும் ஸ்ட்ராங்கா மாறணும் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கான். சில விஷயங்கள் உங்களுக்கு இப்போ குழப்பமா இருந்தாலும் போக போக புரிய வரும். ஸோ பொறுமையா வாட்ச் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.